ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாரம் ஆனந்த விகடன்ல பிரசுரமாயிருக்கிற ஒரு அழகான சிறுகதையை உங்களுக்காக படிச்சு காமிக்கலான்னு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி பத்திரிக்கைகள்ல வரக்கூடிய சிறுகதைகளை படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஷார்ட்டா இருக்கிறதுனால டக்குன்னு படிச்சு முடிச்சிடலாம். முன்னாடிலாம் சின்ன வயசுலலாம் நான் ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி இதுக்காகவே வெயிட் பண்ணி இத படிச்சு முடிச்சுட்டு போவேன். ஸோ ஸ்கூல் ஃபுல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த கதையும் ஷேர் பண்ணுவேன். அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த சிறுகதை படிக்கிறது. இப்போலாம் இந்த மாதிரி கதைகள்லாம் வர்றதே கிடையாது. சின்ன வயசுல நான் இந்த மாதிரி நெறைய தினமலர் பத்திரிக்கைகள்ல வரக்கூடிய பெண்கள் மலர், சிறுவர் மலர் அந்த மாதிரி பத்திரிக்கைகள்ல வரக்கூடிய நெறைய கதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் படிக்கிறதுக்கு. அந்த மாதிரி கதைகள் இப்ப யாரும் எழுதுறதில்லையே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த குறைய போக்குற மாதிரி கீர்த்திவாசன் அப்படிங்கிறவரு ஆனந்த விகடன்ல இந்த வாரம் அழகான ஒரு அருமையான ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. ஒரு கதை, சிறுகதை தான். ஒரு சின்ன பையனுடைய ஒரு குட்டி டிராவல். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களோட அதையும் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க படிக்கலாம். கறி சோறு. மங்கலான இரவு வெளிச்சத்திலும் ஓட்டை தக்காளிகளின் குவியலிலிருந்து அடிபடாத தக்காளிகளை பொறுக்கி எடுப்பதில் செல்வத்தின் சின்ன கண்கள் தேர்ந்திருந்தன. குட்டு குட்டாய் குவிக்கப்பட்டிருந்த சந்தை குப்பைகளிலிருந்து கொஞ்சம் வெங்காயம், முள்ளங்கி, கேரட் என தேடியதை பொறுக்கி எடுத்து அவன் தோளில் தொங்கிய நிறமிழந்த கட்டைப்பையில் போட்டுக்கொண்டான். முட்டைக்கோஸ் தோள்களின் குவியலை கிளறி வெட்டி வீசிய பிஞ்சுகளை எடுத்துக்கொண்டான். கட்டைப்பை பாதி நிறைந்து விட்டது. இன்னும் 2 உருளைக்கிழங்குகள் கிடைத்தால் தேவலாம். செல்வத்தின் எலும்பு கைகள் ஒடிந்துவிடும் போல வளைந்தன. கையிலும் தோளிலும் மாறி மாறி போட்டுக்கொண்டான். இந்த பொடியா, இங்க வா. வியாபாரம் முடித்து சுருக்கு பையை சொருகியபடி அழைத்தாள் பாட்டி. இத கொண்டு போய் உங்க ஆத்தா கிட்ட கொடு என்று கடைசி கட்டு சுக்கிட்டி கீரையை அவனிடம் தந்தாள். எத்தனாம் கிளாஸ் படிக்கிற பையா? 3ஆப்பு பாட்டி. அடுத்த வாரம் தருவியா என்றான். விக்கிறனா தரேன் சாமி. கூடையை தலையில் வைத்து கிளம்பினாள் பாட்டி. தேங்காய் மட்டும் லேசில் குப்பையில் கிடைக்காது. அதற்கும் அவனிடம் ஒரு வழி இருக்கிறது. கடை வீதிக்குள் நடந்தான். வெள்ளிக்கிழமை என்பதால் கடைகளை மூடி தேங்காயில் சூடமேற்றி திருஷ்டி சுற்றி உடைத்தனர். வெள்ளிக்கிழமை சந்தை போடுவதால் இது ஒரு நன்மை. ஒரே வேளையாக முடிந்து விடுகிறது என சந்தோஷப்பட்டபடி தேங்காய் சில்லுகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டை நோக்கி நடந்தான். செல்வத்தின் அம்மா அவனுக்கு பிடித்த 10 ரூபாய் நூடுல்ஸை கிண்டி கொடுத்தாள். பிடித்ததை தின்ன அவனுக்கு எப்போதாவது தான் வாய்க்கிறது. பையை கொட்டி காய்கறிகளை பரத்தும் போது 100 ரூபாய் தாளையும் தேங்காய் சில்தரல்களையும் பார்த்ததும் அவளின் ரத்த அழுத்தம் அதிகமானது. இந்த வேலை செய்யாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது? சொத்தென முதுகில் ஒரு போடு போட்டாள். துடித்து போனான் செல்வம். தட்டு சிதறி போய் விழுந்த இறைந்த நூடுல்ஸ் சுருள்கள் புழுக்களாய் நெழிந்தன. உங்க அப்பா என்ன கடங்காரி ஆக்குனா, நீ என்ன பிச்சைக்காரி ஆக்குறடா? அவளின் வாய் மட்டுமே கோபப்பட்டது. கண்கள் தன்னால் நீர் சுரந்து கொண்டிருந்தன. அவனை இழுத்து சட்டையை தூக்கி முதுகை நீவினாள். ஏன்டா இப்படி அடி வாங்கி சாவற? வாரம் இந்த சீரா போச்சு. அம்மா தான் காசு கொடுத்தனல்ல, அதுக்கு என்ன வருதோ வாங்கிட்டு வர வேண்டியது தானே? தேம்பிய குரலில் சொன்னான். இந்த காசுக்கு தங்க வாட்சி வாங்கிக்கோமா. அவளுக்கு அழுகை பீறிட்டது. அம்மா எந்த ஆபீஸுக்கு போக போறேன்? எனக்கு எதுக்குடா வாட்சு, அதுவும் தங்க வாட்சு? கோகுலோட அம்மாவும் உன்ன மாதிரி வேலைக்கு தானே போறாங்க. அவங்க மட்டும் தங்க வாட்சு கட்டுறாங்க. நீயும் வாங்கி கட்டிக்கோமா, பிடிவாதமாய் சொன்னான். கோகுலுக்கு அப்பா இருக்காரு, உனக்கு இல்லையே சாமி. பூக்கடை வைக்கிறேன், புண்ணாக்கி விக்கிறேன்னு மாளாத கடனை நம்ம தலையில கட்டிட்டு ஓடிட்டானே. பாதி கடனை கட்டவே 6 வருஷமாய் போச்சு. அப்படியே எண்ணங்களில் மூழ்கினாள் யமுனா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ தங்க வாட்சு வாங்கி கட்டுமா. அவளை உழுக்கினான் செல்வம். சரி சாமி, நீ பெரியவனாகி சம்பாரிச்சு வாங்கி கொடுப்பியா? அம்மா கட்டிக்கோனாம். அதுவரை நீ இப்படியெல்லாம் வம்பு செய்யாம நல்ல பையனா இருப்பியா, சரியா? அம்மா மேல சத்தியம் பண்ணு என அவன் கையை தூக்கி தன் தலை மீது வைத்தாள். சத்தியமா என கம்மிய குரலில் சொன்னான். கேவலப்பட்டதெல்லாம் போதுண்டா. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இனியாச்சு எவன்கிட்டயும் பேச்சு வாங்காம இருக்கணும், புரியுதா சாமி? சரிம்மா. அவளுக்கென செய்ததையும் செல்வத்துக்கு ஊட்டிவிட்டு தூங்க வைத்து அவளும் உறங்கி போனாள். காலையிலேயே செல்வத்தின் சத்தியத்திற்கு சோதனை வந்தது. கிணுங்கிணுங் மணி சத்தம் கேட்டதுமே செல்வம் துள்ளிக்கொண்டு ஓடி வந்தான். வாசலில் அப்புள்ளிங்கம் சைக்கிளோடு நின்று கொண்டிருந்தார். பட்டை முடி போட்ட 2 பாக்கெட்டுகள் கொண்ட தொல தொல அரகை காக்கி சட்டை அவரோடு ஒட்டித்திருந்தது. சிவத்து ஒடுங்கிய முகத்தில் நரைத்த முறுக்கு மீசையோடு பற்கள் தெரிய சிரிக்கும் அவரது முகத்தை கண்டதும் செல்வத்துக்கு சிறகு முளைத்துவிடும். செல்வத்தின் அப்பாவின் அப்பா தான் அப்புலிங்கம்.
நாள்ரோடு முருகப்பன் மகாலில் செக்யூரிட்டியாக வேலை செய்கிறார். அந்த வருமானத்தையும் அவர் மகன் விட்டு சென்ற கடன் தான் விழுங்கிக் கொண்டிருக்கிறது. செல்லா, ஏறுடா, நான் பள்ளிக்கூடத்துல விட்டுடுறேன் என அழைத்தார். பையை மாட்டிக்கொண்டு தயிர் கடையும் பூச்சியைப் போல் கைகளை ஆட்டிக்கொண்டு வாசலிலேயே நின்றான். உள்ளிருந்து வாங்க மாமா என்றபடி யமுனா வெளியே வந்து கதவை பூட்டினாள். அப்பு தாத்தாவுக்கு கருக்கன இருந்தது. இப்போதான் கிளம்புறியாமா? இன்னைக்கு லேட் ஆயிருச்சா? ஆமா மாமா, கொஞ்சம் மேலுக்கு முடியல. அவள் பேச்சிலேயே காய்ச்சல் தெரிந்தது. இன்னைக்கு நல்ல நாளாச்சே, நேரமாவே கிளம்பியிருப்பேன்னு நினைச்சேம்மா. திருட்டு சிரிப்பாக சிரித்தார். நல்ல நாளாச்சே, நீங்க வருவீங்கன்னு தான் நானும் கட்டி வச்ச பூ மாலை காஞ்சி போனாலும் பரவாயில்லன்னு லேட்டா போறேன். முகம் பார்த்து பேசாமல் மாலைகளை கூடையில் அடுக்கி துயிர துணியை போட்டு கிளம்பினாள். சரிம்மா, மத்தியானம் நம்ம செல்லான விசேஷத்துக்கு கூட்டிட்டு போறேன். ஏறு செல்லா, 6 நாள் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு மத்தியானம் மண்டபத்துக்கு போவோம் என அவரும் கிளம்பினார். வேணாமாமா, அவனை கூப்பிட்டு போகாதீங்க. ஊர் பேர் தெரியாதவங்க வீட்டு விசேஷத்துக்கு போய் திருட்டுத்தனமா தின்னுட்டு வர்றதெல்லாம் இனி வேண்டாம். இந்த பழக்கமே ஆவது, கோபமாக சொன்னார். தாத்தா இன்னும் அகலமாக சிரித்தபடி, அம்மாடி, மறந்துட்டியாமா? இன்னைக்கு என் சொந்த தம்பி மகனோட மகளுக்கு காது குத்து. அதுவும் நான் வேலை செய்யற மண்டபத்துலதாம்மா. பேராண்டியோட கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கான். செல்லான் இல்லாம நான் போய் என்னத்தமா திங்க? பக்கம் தானே, ஓரட்டு போய் கறிச்சோறு திங்க வச்சுட்டு கொண்டாந்துடுறமா. யமுனா குனிந்து செல்வத்தின் முகத்தை கவனித்தாள். அவன் அப்புறானே அவளை கண்களினாலே கெஞ்சினான். சுளீர்னு கன்னத்தில் அடை கிடைத்தது செல்வத்துக்கு. அவ்வளவு உணர்த்தியா திங்கணுமா உனக்கு? முன்ன மாதிரி இவர் கூட சேர்ந்துக்கிட்டு கூப்பிடாதவங்க நோம்புல தின்னான்னு கேள்விப்பட்டேன். கொன்னு போடுவேன் நாயே. செல்வத்திற்கு அழுகி முட்டி நின்றது. அம்மாடி, ஏமா இந்த அடிக்கு புள்ள தாங்குவானா? மாசத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கறிச்சோறு சாப்பிடட்டும்னு தானே சொன்னேன். அதுக்கு போய் அடிச்சு புட்டியாமா? அவரின் சிரிப்பு குழைந்து போனது. என் புள்ள இருக்கிறது தின்னா போதுமாமா. நீங்க பாட்டுக்கு ஓசி சோத்துக்கு இவனையும் இழுத்துட்டு சுத்தாதீங்க. வெடுக்கென செல்வத்தை இழுத்து கொண்டு போனாள். செல்வம் திரும்பி பார்த்தபோது அங்கேயே விக்கித்து நின்று கொண்டிருந்த அப்பு தாத்தா சிரிக்க முற்பட்டார். ஆனால் முடியவில்லை. பள்ளியில் செல்வத்துக்கு அப்பு தாத்தாவின் நினைவாகவே இருந்தது. பாடங்கள் எதுவும் மண்டையில் ஏறவில்லை. அவன் சாப்பிட்ட எல்லா நல்ல சோறும் அவரின் இலையில்தான். அவர் வேலை செய்யும் முருகப்பன் மகாலில் நடக்கிற விருந்துக்கு அவனிடம் இருக்கும் ஒரே நல்ல சட்டையான சந்தன கலர் சட்டையை மாட்டி பவுடர் கொஞ்சம் அதிகமாக அடித்து கூட்டிச் செல்வார். நேராக பந்தி நடக்கும் இடத்திற்கு போய் எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும் சரி, எப்படியாவது ஒரு இடத்தை பிடித்து சாப்பிட வைத்து வருவார். யமுனாவுக்கு தெரியாமல் தான் இது அவ்வப்போது நடந்து வந்தது. இப்படி சாப்பிடும் போது இலையில் வைக்கப்படும் இனிப்பை மட்டும் கர்ச்சீப்பிலே சுற்றி பாக்கெட்டில் வைத்து வீட்டிற்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாய் ரசித்து சாப்பிடுவான். யமுனா கேட்டால் பள்ளிக்கூடத்தில் கொடுத்தார்கள் என்பான். அதே போல் ஒரு நாள் சொல்லி கூட படிக்கும் கோகுலிடம் யமுனா எதேச்சா எதுக்கு இனிப்பு கொடுத்தார்கள் என கேட்க போய் செல்வா மாட்டிக்கொண்டான். முதலில் திருட்டு நாயே என்று அடிக்கத்தான் துரத்தினாள். தூரம் போக போக கை கால்கள் ஓய்ந்து, சாமி கண்ணு நில்லுறா என்று பிடிக்க துரத்த வேண்டியதாய் போயிற்று. மதிய வேளையில் பள்ளியில் தொங்கிக் கொண்டிருந்த துண்டு தண்டவாளம் மீண்டும் ஒரு முறை ரயிலை நினைத்து துடித்தது. சத்துணவு வட்டிலை தூக்கி கொண்டு வரிசையில் நின்றான் செல்வம். கிணங் கிணங். கேட்டில் அப்புத்தலன் நின்று கொண்டிருந்தார். எப்படியோ தன் சிரிப்பை மீட்டிருந்தார். செல்வத்திடம் தடயமில்லாமல் காய்ந்திருந்த ஆனந்தம் ஊற்றெடுத்தது. குடுங்கென ஓடிப்போய் அவர் முன் நின்றான். ஒடுங்கிய கன்னத்தில் நரை மீசை புரள மினுங்கும் அவரின் சிரிப்புதான் அந்த சின்னஞ்சிறன் ஜீவரின் ஒற்றை மீட்டாக இருந்தது. செல்லா, போலாமாடா என்றதும் பெடலில் கால் வைத்து பாரில் இருந்த சின்ன சீட்டில் ஏறி அமர்ந்து கொண்டான். ஒன்னும் பேசாமையா வரைய பேராண்டி, உங்க அம்மா ஏதோ என்கிட்ட பேசாதன்னு சொல்லுச்சா? அம்மா என்றதும் தான் அடி ஞாபகம் வந்தது. தாத்தா, இறக்கி விடு, நான் போறேன். அம்மா இப்பெல்லாம் வலிக்கிற மாதிரி அடிக்குது. அதுவும் உன்னாலதான் நான் அடியே வாங்குறேனா? கீச்சென பிரேக்கை பிடித்து சைக்கிளை நிறுத்தினார். சரி, எனக்கு என்ன, சிக்கன் பிரியாணி வறுத்த மீனெல்லாம் வேணானா போ. செல்வத்துக்கு பிரியாணி என்றால் கொள்ளை பிரியம். சாப்பிட்டு வெகு நாள் ஆகியிருந்ததால் அதன் ருசியும் அவன் படிக்கும் திருக்குறளை போல அடிக்கடி மறந்து போகிறது. நன்றாக யோசித்து ஒரு முறை சாப்பிட்டு பார்த்து மனப்பாடம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தான். வீட்டிற்கு சென்று சந்தன கலர் சட்டையை மாட்டி பவுடர் தூக்கலாக அடித்து கிளம்பினான். என்னதான் சிங்காரம் செஞ்சாலும் ஒரு நல்ல செருப்பு மட்டும் சிக்குவதில்லை. குதிகாலை அழுத்தி நடந்த சிறு கற்கள் குத்தும். மண்டபத்தில் நுழையும் போதே
வாசனை தூக்கியது. மறக்காமல் இருக்க நன்றாக மூச்செடுத்து கொண்டான். எப்போதும் போல நேராக பந்தி நடக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்றார் தாத்தா. எந்த விசேஷமானால் அவர்களுக்கு என்ன, எல்லாம் ஒருவேளை நல்ல சாப்பாடு, அவ்வளவுதானே. அசைவ விருந்து என்பதால் ஒரே கூட்டம். முதல் பந்தி போய்க் கொண்டிருந்தது. சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பெண்களின் பின்னால் ஆண்கள் தள்ளாடியபடி அடுத்த பந்திக்கு இடம் பிடித்து நின்று கொண்டிருந்தனர். ஏற்கனவே இது போல சில முறை சாப்பிட்டிருந்தாலும் இவ்வளவு கூட்டத்தை கண்டதும் செல்வத்துக்கு வயிறு கலக்குவது போல இருந்தது. தாத்தா, கூட்டமா இருக்கு, அப்புறமேட்டு போலாம் தாத்தா, கலக்கத்தோடு சொன்னான். ஜூடா சாப்பிட்டதாண்டா பிரியாணிக்கே டேஸ்ட், சத்த இருடா, அதட்டினா தாத்தா. 4 வரிசைகளாக போட்டிருந்த பந்தியில் கடைசி வரிசையில் முதலாவதாக அமர்ந்து கரியை மெல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருந்த கிழவியின் பின் யாரும் இல்லை. அந்த வரிசையில் அவளை தவிர எல்லோரும் சாப்பிட்டு முடித்திருந்ததால் அடித்து பிடித்து அடுத்த ஆட்கள் அமர்ந்திருந்தார்கள். இருந்தாலும் அந்த இடத்தின் மீதும் கண் போட்டு சில பேர் வந்து கொண்டிருந்தனர். அர்ஜுன் படத்தில் கண்ணி வெடி வெடிக்காமல் இருக்க ஆள் மாற்றி ஆள் கால் வைப்பது போல் சரியாக கிளவி எழுந்ததும் பின்னாலிருந்து செல்வத்தை தூக்கி சக்கென சேரில் உட்கார வைத்தார் தாத்தா. இன்னும் எச்சில் இலையை கூட எடுக்கவில்லை. சுற்றியும் கூச்சலும் சிரிப்பும் அருகிருந்தவர்கள் மீதடித்த வாந்தி வர வைக்கும் வாடையும் என செல்வத்துக்கு எழுந்து ஓடி விடலாமா என இருந்தது. தாத்தா தான் பின்னாலிருந்து அவன் தோள்களை பிடித்து வைத்திருந்தார். முழங்கை வரை எச்சில் சோறு தெரித்திருந்த பெண்கள் இருவர் சரக் சரக் என எச்சில் இலைகளை சாக்கில் இழுத்து போட்டு சுத்தம் செய்தனர். மடமடவென தலைவாடைகளை போடப்பட்டதும் செல்வத்துக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. முதலாவதாக உப்பு வைத்ததும் கொஞ்சம் தட்டு நடுநாக்கில் வைத்து கொண்டான் செல்வம். இன்னும் கொஞ்சம் தொடும்போது தாத்தா, உப்பு அள்ளி திங்காத செல்லா என்றார். யோ அப்புலிங்கம், இங்க வாயா என்று குரல் கேட்டதும் சொல்லிக்காமல் ஓடினார். செல்வத்துக்கு பயமாகிவிட்டது. யாராவது வந்து அப்பா யாரு, அம்மா எங்க என ஏதாவது கேட்டால் என்ன சொல்வதென தயாராகி கொண்டிருந்தான். தாத்தாவை தேடிய போது ஒரு கையில் வாளியும் மறு கையில் கட்டை சீமாருடனும் ஓடிக்கொண்டிருந்தான். அவனை பார்த்து சிரித்துக் கொண்டே சாப்பிடுமாறு கையசைத்தபடி ஓடினார். அடுத்து இனிப்பு வைக்கப்பட்டு கொண்டிருந்தது. மறு ஓரத்திலிருந்து பரிமாறப்பட்டதால் எது வந்தாலும் கடைசியாகவே வரும். அன்றைக்கு கெட்டியான மைசூர் பாக்கு என விதிக்கப்பட்டிருந்தது. அதை கையில் எடுத்து அழுத்தி பார்த்தான். குழையவில்லை, கெட்டியாகவே இருந்தது. டேபிளுக்கு அடியில் மறைத்து கர்ச்சீப்பால் சுற்றி ட்ரௌசர் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டான். பிரியாணி ஒவ்வொரு இலையாக குவிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இன்னும் 2-3 இலைதான். அவனின் குட்டி கால்கள் தன்னால் துள்ளின. இதோ அருகில் வந்துவிட்டது. செல்வத்துக்கு என்ன நடந்ததென்றே தெரியவில்லை. யாரோ பின்னால் இருந்து சட்டையை பிடித்து இழுத்ததைப் போல விழுந்து கிடந்தான். கால் கட்டை விரலுக்கு அருகில் இருந்த விரல் நகம் பீந்து ரத்தம் வழிந்தது. வழியில் கைகளை உதறி அம்மா என அனத்தினான். செல்வத்தின் இலையில் அவனை விட அதிகமாக பவுடர் அடித்து தங்கத்தில் கைச்சங்கடி போட்ட பெரிய ஆளொருத்தர் பிரியாணியை வருடி கொண்டிருந்தார். சுற்றி நின்றவர்கள் ஆளுக்கு ஒரு பாத்திரத்தை ஏந்தி தவம் இருந்தனர். இலையெடுக்கும் அக்கா வந்து செல்வத்தை தூக்கிவிட்டாள். சின்ன பையனை கூட பார்க்காம இப்படி அட்டூழியம் பண்றானுங்களே, ஆதங்கப்பட்டு கத்தினாள். பெரிய மனுஷங்களை காக்க வைக்க முடியுமா? யார் விட்டுதுன்னே தெரியல. இதெல்லாம் ஆளா தின்னுட்டு போய் கொடியா ஏத்த போகுது. 4 ஆடு வெட்டி இருக்கு, ஒன்னும் தீந்து போகாது. அப்புறம் வர சொல்லு என்று அந்த கும்பல்ல இருந்து பதில் வந்தது. அவன் முகத்தை துடைத்து, அப்பா அம்மா எங்க சாமி என்றாள். பதில் இல்லாமல் தேம்ப ஆரம்பித்தான் செல்வம். கை கழுவும் இடத்திற்கு கூட்டிச் சென்று காயத்தை கழுவி தொடுத்து நின்ற நகத்தை தொட்டு பார்த்தாள். கையோடு வந்து விட்டது. அவனுக்கு அழுகை பீறிட்டது. மறுக்காம முளைச்சுக்கும் சாமி, அழுவாத ராசா. முந்தானையை கிழித்து கட்டி விட்டாள். ரத்தப்போக்கு கொஞ்சம் மட்டுப்பட்டது. பசிக்குதா கண்ணு? பிரியாணி போட்டு கொண்டு வரட்டுமா? சாப்பிடுறியா என்றாள். காலை லேசாக ஊன்றி பார்த்தான். விண்ணென வலித்தது. வேணாங்க்கா, நான் போறேன். இன்னைக்கு எங்க அம்மா என்னை கொல்ல போகுது என்று தப்பி தப்பி நடந்து போனான். அப்பு தாத்தா சாதாரணமாகவே கணுக்கால் வரை ஏறி இருக்கும் பேண்டை முழங்கால் வரை சுருட்டி விட்டிருந்தார். சட்டையெல்லாம் ஈரமாகி இருந்தது. தர்மாஸ்பத்திரி வாடை அடித்தது அவர் மேல். சைக்கிளிடம் நின்றிருந்த செல்வத்தை பார்த்து, நல்லா சாப்பிட்டியாடா செல்லாம், ஐஸ்கிரீம் இன்னொன்னு வேணுமா என்றார். வீட்டுக்கு போலாம் தாத்தா என்று சினுங்கினான். சரி ஏறு, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்று கிளம்பி போனார்கள். தாத்தாவின் கண்ணில் காயம் தென்படாமல் இருக்க தோதாக இம்முறை பின் சீட்டில் ஏறிக்கொண்டான். கொஞ்ச தூரம் சென்றதும் தாத்தா ஆரம்பித்தார். நம்ம உரம்பர விருந்துனா சும்மாவா? என்ன ஜனம், என்ன செலவு. இந்த விசேஷக்காரன் ரத்தனராஜு இருக்கானா, அவன் உன்னாட்டம் இருக்கும்போது நாலனா கூட பெரியப்பான்னு எங்க பார்த்தாலும் குறுக்க மறிப்பான். நானும் துரத்தாம கொடுத்துடுவேன். அந்த பாசம் இருக்க போய் தானே என்னைய மரியாதையா கூப்பிட்டு கொஞ்சம் செஞ்ச வேலைக்கு 200 ரூபாய் கொடுத்திருக்கான். செல்வம் பதில் ஏதும் சொல்லவில்லை.
ஏன்டா இது என்ன பேசாமையா வர? தொண்டை முட்டை சாப்பிட்டு போட்டியா? வாந்தி கிந்தி வர மாதிரி இருக்கா? செல்வத்துக்கு எரிச்சலாக இருந்தது. கொஞ்சம் மூடிட்டு வா தாத்தா என தாத்தாவின் வாயை கையால் புத்தினான். சைக்கிளை நிறுத்தினார் தாத்தா. கையை மறுபடியும் மோந்து பார்த்தார். ஏன்டா கண்ணு, சாப்பிடலையா நீ? அவனின் வாடிய முகத்தை கவனித்தார். அவன் சைக்கிளில் இருந்து இறங்கி காலை ஊன்ற முடியாமல் குதிகாலில் நிற்பதை பார்த்து பதறினார். கட்டுத்துணி முழுவதும் ரத்தம் தோய்ந்து செருப்பின் விரல் குழிகளை நிரப்பிக் கொண்டிருந்தது. என்ன சாமியாச்சு, எங்கேயாச்சும் விழுந்துட்டியா? பதறினார் தாத்தா. அவர் நடுங்கிய கைகளால் கை கால் முட்டுது என அவனின் குச்சி உடம்பை நிறவியபடி கேட்டான். உண்மைய சொல்லுடா, எவன்டா செஞ்சது? தாத்தாவுக்கு காட்டி கொடு. சைக்கிளை தரதரவென இழுத்து திருப்பினார். சும்மா இரு தாத்தா, பிளீஸ் தாத்தா, இனிமே அங்க கூப்பிட்டு போகாத. அம்மாவுக்கு தெரிஞ்சு அழுவும் தாத்தா. அவரின் கையை இறுக பற்றி கொண்டு கெஞ்சினான் செல்வம். அந்த பிஞ்சு கைகளின் இறுக்கத்தில் பொதிந்திருந்த அவமானம் அவரை கொன்று போட்டது. கையில் ஆகாதவன் ஒருவேளை சோத்துக்கு இப்படி சின்ன பட விட்டு புட்டா போயிட்டானே. அப்பு தாத்தா அழுவதை செல்வம் முதலாய் பார்த்தான். மனைவியை அடக்கம் செய்ய வெட்டியானுக்கு கூலி பத்தாமல் போன போது தானே குழி எடுத்து மூடி குழிமேட்டில் ராவெல்லாம் கல்லாய் உட்கார்ந்திருந்த போதும் கூட சொட்டு கண்ணீர் விட்டதில்லை. முன்னை கத்தியில் கழுத்தறுத்தது போல் கைவிட்டோடிய ஒரே மகனை வேற்று மனுஷனை போல் கெட்ட வார்த்தையில் திட்டியதும் இல்லை. இன்றுதான் நட்ட நடு நோட்டில் நெஞ்சு வெடித்து அழுது கொண்டிருக்கிறார். நெசமாவே நிஜமாவே பேரனோடு வாங்கன்னு கூப்பிட்டான் கண்ண அந்த நாயி. அதான் கூப்பிட்டு வந்த சாமி. சரி விட்றாச்சல்ல, நாராயண கடையில சாப்பிட்டுட்டு அப்படியே கடை வீதிக்கு போயிட்டு வருவோம். கண்களை துடைத்து கொண்டு நகர்ந்தார். திங்க முடியாமல் 1.5 பரோட்டாவை தின்று முடித்தது இன்ப அதிர்ச்சியாய் டேனியல் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போனார். 2 பேர் அமுக்கி பிடித்து காயத்திற்கு மருந்து பூசி புது கட்டு கட்டி விட்டனர். இதற்கு தள்ளிவிட்டவனே தேவலாம் என்றிருந்தது அவனுக்கு. சுணங்கி போயிருந்த செல்வத்தின் முகத்தை பார்த்து எப்படியாவது நடந்தவற்றை செல்வத்தின் நினைவிலிருந்து அழித்துவிட வேண்டும் என்று நினைத்தார் தாத்தா. கடை வீதிக்கு கூட்டிட்டு போய் என்ன வேணும்னாலும் கேளு செல்லாம், உனக்கோசரம் தாத்தா இருக்கேன், நான் வாங்கித்தரேன். எதுவும் கிடைக்காது என்ற அனுப்பின் எதையாவது கேட்பதையே மறந்திருந்தான் செல்வம். இருந்தும் ஒன்றை கேட்டான். ஹக்கீம் ஃபேன்சி கடையில் 350 ரூபாய்க்கு அம்மாவுக்கு தங்க வாட்ச் வாங்கி கொண்டு இருவரும் கிளம்பும் போது தாத்தாவின் இரட்டை பாக்கெட்டுகள் காலியாகி போயிருந்தன. இருந்தும் தங்க வாட்சை எல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்ததில் கொஞ்சம் நிம்மதியானார் தாத்தா. வீட்டிற்கு செல்ல சைக்கிள் ஏறிய செல்வத்தை ஏதோ உறுத்த இறங்கி பாக்கெட்டில் இருந்த மைசூர் பாக்கை சாக்கடையில் வீசிவிட்டு கிளம்பினான். வீடு முக்கு திரும்பும் போதே கூட்டம் தெரிந்தது. என்ன ஆனதோ என கூட்டத்தை விலக்கி கொண்டு உள்ளே போனார் தாத்தா. அம்மா வந்திருப்பாளே என செல்வத்திற்கு வயிறு கலக்குவதைப் போல உணர்ந்தது. அங்கேயே நின்று கொண்டான். தாத்தா யாரையோ கெட்ட வார்த்தையில் திட்டுவது கேட்டது. மெல்ல எட்டி பார்த்தவனை கூட்டத்தில் இருந்து இழுத்து வீட்டின் முன் நிறுத்தினர். இவனை நீதானடா பெத்த? சொல்லுடா, நீதானடா பெத்த? அந்த பிள்ளையோட கதிய பாருடா. ஊரை விட்டு ஓடனியே, இவங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு ஊர்ந்தா கூட ஒரு நாளோட போயிருக்கும். அப்பு தாத்தா வேறொரு ஆளாக மாறி கத்தி கொண்டிருந்தார். வீட்டு திண்ணையில் 2 பெரிய டூர் பைகள் இருந்தன. அதன் அருகில் தலை குத்தி நின்ற ஆளை பார்த்ததும் அங்கிருந்து தன்னால் ஓட ஆரம்பித்தான். சில கைகள் பிடித்தாலும் நழுவி ஓடினான். அப்படியே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் போல இருந்தது அவனுக்கு. நாட்களுக்கும் அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். வீடு பெரிதானது. அம்மா கையில் தங்க வாட்ச் மினுங்கியது. செல்வத்துக்கு நல்ல வார் செருப்பு கிடைத்தது. ஆனால் இதையெல்லாம் செய்து தந்தவனால்தான் இன்னும் அவனுக்கு அப்பா ஆக முடியவில்லை. செல்வத்தால் அவனது அப்பாவோடு ஓட்ட முடியவில்லை. ஊர் ஜனமும் அவனை அந்நியமாகவே பார்த்தது. எல்லாவற்றையும் கவனித்த அப்புலிங்கம் ஒரு முடிவு செய்தார். ஒரு நல்ல நாள் குறித்து சொந்த பந்தத்தையும் ஊர் மக்களையும் கூட்டி செல்வத்துக்கு காது குத்தி கெடா விருந்து வைத்தார். வெள்ளை வேட்டி சட்டையும் நெற்றி நிறைந்த பட்டையுமாய் அதே மாறாத சிரிப்புடன் அப்புலிங்கம் ஆளே மாறிவிட்டிருந்தார். கம்பீரமாக இருந்தார். வந்தவர்கள் செல்வத்தின் அப்பாவிடம் சொந்தம் கொண்டாடி கதை கேட்டு அடுத்து என்ன தொழில் செய்யலாம் என ஆலோசனை கொடுத்தனர். யமுனா பூக்கூடையுடன் செல்லும் போது எதிரில் கண்டும் காணாது சென்ற பெண்கள் கூட அவளின் புடவையை தரம் பார்த்து கொண்டிருந்தார்கள். செல்வம் 4-5 சில்பண்டுகளுடன் சேர்ந்து காது குத்திய வலையை மறந்து ஓடி விளையாடி கொண்டிருந்தான். குடல் குழம்பு, ரத்த பொரியல், எறும்பு ரசம் என கருப்பன் கோவில் காடே மணந்து கிடந்தது. சரம் சரமாய் ஆட்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். எனக்கு வேணாம் தாத்தா என்று ஓடிய செல்வத்தை பிடித்து பந்தியில் அமர வைத்தார் அப்புலிங்கம். அப்பாவும் அம்மாவும் அவன் அருகில் அமர்ந்து கொண்டனர். அப்புலிங்கம் அவன் எதிரில் அமர்ந்து கொண்டார். இலை போட்டு பரிமாற ஆரம்பித்தனர். செல்வத்துக்கு படபடக்க ஆரம்பித்தது. இலையில் வைத்த லட்டை மண்ணில் தள்ளினான்.
கரிச்சோறு இரையில் இருந்தது. ஆனால் செல்வம் பின்னாலும் முன்னாலும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தான். எதிரில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த அப்புலிங்கம் தழுதழுத்தபடி சொன்னார். செல்லா, சாப்பிடுடா, இனியாவது நிம்மதியா சாப்பிடுடா. கதை நிறைவுற்று. இந்த மாதிரி ஒரு டீப் ரூட்டடான ஒரு கதையை வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் படிக்கிறேன். அதனால வந்து இதை உங்க கூட ஷேர் பண்ணலான்னு சொல்லி தான் வந்து இந்த கதையை உங்களுக்காக படிச்சு காட்டினேன் இந்த வீடியோல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆனந்த விகடன் வாங்கி மறுபடியும் படிச்சு பாருங்க. நல்ல ஒரு ஒரு சின்ன 2 கேரக்டர் தான். அதோட நம்ம நம்ம எந்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருந்தாலும் அவங்களோட நம்மளால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. இப்படி ஒரு நல்ல கதையை தந்த கீர்த்திவாசனுக்கு ரொம்ப நன்றி. அவரை பத்தி எனக்கு சரியா எந்த குறிப்புகளும் தெரியல. வேற எந்த கதை எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியல. முக்கியமா இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஆனந்த விகடன்ல இந்த கரி சோறு கதைக்கான ஓவியங்கள் ஏஐல பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஓவியங்கள், இந்த போட்டோஸ் வந்து ரொம்ப அழகா தத்ரூபமா இருக்கு. வயசு நம்ம பேப்பர்ல கதை படிக்கிறதே முக்கியமா அந்த கதைகள்ல வர பிக்சர்ஸ்க்காக மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த பிக்சரை பார்க்கும்போது என்னோட சின்ன வயசுக்கே நான் போயிட்டு வந்து அந்த கதையை படிச்சப்போ என்னோட மனசு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபார் திஸ் லாங். தேங்க்யூ ஸோ மச்.